ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனி பயிற்சி நட்சத்திர பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? சனியுடைய நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா, இந்த சனி நிறைய பிரச்சனைகளை தான் கொடுப்பார், அதை நான் சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்னும் கரெக்டாக ஒரு 45 நாட்கள் மட்டும்தான் சனி புரட்டாதியில் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் சனி உங்கள் உத்திரட்டாதிக்குள்ளேயே வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு 45 நாட்களுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். பூரட்டாதியில் இருக்கிற சனி 2 விஷயம் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஒரு விஷயம், அகம் சார்ந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தியோடு இருப்பீங்க. எப்போவுமே கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கணும், கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அவர் கடவுள் கோயில்களுக்கு போகணும், அந்த மாதிரி எல்லாம் அந்த கடவுள் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உத்திரட்டாதியில் வர்ற சனி நிறைய பேர்த்த பெருமாள் கோயில், அவரையே சனீஸ்வரரே அவரையே பார்க்க வைக்கும், பெருமாளை போய் பார்க்க வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி செய்வார். பூரட்டாதியில் இருக்கிற சனி அதே போல் இது அகம் சார்ந்த விஷயங்களில் கோயிலுக்கு போகிறது, அந்த பல இடங்களுக்கு, அதாவது தெரியாத கோயில்களுக்கெல்லாம் போக வைப்பார். இது வரைக்கும் நம்ம போகாத அந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போனதே இல்லையே அப்படின்னு சொல்லி யார் மூலமாவது அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார். அப்படி ஒரு கோயில் இருக்குது, நீ இது வரைக்கும் போனது இல்லையில, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொல்லுவார். வீட்டில் மனைவி மூலமாக பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த எதிர் வீட்டுக்காரங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கேள்வியே படலையே, அந்த கோயில் பேரே தெரியலையே, அப்படியா நம்ம அந்த ஊருக்கே நிறைய தடவை போயிருக்கோமே, ஆனால் அந்த கோயில் நமக்கு தெரியவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஹிடன் கோவில்கள் தெரியாமல், இது வரைக்கும் தெரியாமல், ஏன்னா சனி இல்லைங்களா, சனி எங்கெங்கே ஒளிஞ்சிருக்கோ சில விஷயங்கள் அதையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இது வரைக்கும் போகாத, அந்த இது வரைக்கும் கேள்வியே படாத அந்த கோயில்களை பற்றியெல்லாம் சொல்லி உங்களை அங்கே போக சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, புறம் சார்ந்து சில விஷயங்கள் சனி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். முதல் விஷயம், உங்கள் கையில் பணம் இல்லாமல் பண்ணுறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த கோயில்களுக்கெல்லாம் போகணும், இன்னும் சில விஷயங்கள்லாம் செய்யணும், அதுக்கு செலவழிக்கணும், அந்த மைண்டு அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போகவே விடாது. உங்களை எந்த வேலையும் செய்யாமல் முடக்கி வைக்கிறதுல என்னென்ன பண்ண முடியுமோ, நீங்கள் முடங்கி இருக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ண முடியுமோ அது அத்தனையும் சனி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது எந்த ஒரு பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் பண்ணுறது தான் அவரோட மெயின் வேலை. அப்போது நீங்கள் அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, அப்போவும் கோயில்களுக்கெல்லாம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவருக்கு. அதனால் பணவரவு உங்களுக்கு எந்த வகையிலையும் தொழில் நல்லா நடக்காது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு, அதுவும் சனியுடைய தொழில்கள் செய்கிறவங்களுக்கு சுத்தமாக, அதாவது இரும்பு தொழில், அந்த சுத்த பொருட்கள் எல்லாம் விற்பாங்க இல்லைங்களா, ஃபினாயில், அந்த மாதிரி பொருள் எல்லாம் விற்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி சனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற எல்லாருக்குமே பணத்தையே கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு சனி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து மிக மிக ஒரு தப்பான விஷயங்களையும் உங்களுக்கு அவர் இந்த நேரத்தில் காட்டுவார். அதாவது பெண்ணாசை, கொஞ்சம் நல்ல பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது திருமணம் ஆகாத பெண்களோட பழக வைக்க மாட்டார், இளம் பெண்களோடையும் பழக வைக்க மாட்டார். திருமணமான பெண்களை நீங்கள் நேசிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் கொடுப்பார். ரெண்டாவது, கைம்பெண்கள், விதவை பெண்கள், இல்லை கொஞ்சம் கீழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டப்படுற பெண்களை, அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் இந்த மாதிரி பெண்களை அவங்க இச்சைக்கு பயன்படுத்துவாங்க. பெண்கள் இந்த மாதிரி பெண்களை அவங்களுடைய வேலைகள், ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு பணம் கம்மியாக கொடுக்கறது, அந்த மாதிரி பெண்கள் பண்ணுவாங்க. ஆண்கள் அவங்க இச்சைக்கு அவங்கள பயன்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் நான் செய்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி அவங்கள கூப்பிடுறது, ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்காம பண்ணுறது, அந்த மாதிரி பெண்களில் ஏமாற்ற ரெண்டு பேருமே
பெண்களாக இருந்தாலும் அவங்க வகையிலையும், ஆண்களாக இருந்தால் அவங்க வகையிலையும் அந்த பெண்களை ஏமாற்ற பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சனியுடைய பெண் காரகங்கள். அப்போது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இந்த விஷயங்களை அப்படியே சனி கருமாவாக மாற்றி உங்களுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு அடுத்து சனி வர்றாரு இல்லைங்களா, அதாவது பூரட்டாதியில் இருந்து சனி உத்திரட்டாதிக்குள்ளே 1.5 மாதத்தில் வந்துடுவார். அப்போ வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் சனி பூரட்டாதியில் இருக்கப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அதை மாதிரி நடக்கிற மாதிரி பண்ணுவார். அதை யார் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தப்பிச்சுப்பீங்க. யார் இந்த விஷயங்களை பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் உத்திரட்டாதி மேலே சனி வரும்போது சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சிடாதீங்க. அப்படி செய்யும்போது சனி உங்களை வச்சு செஞ்சிருவார். ஏன்னா உத்திரட்டாதிக்காரர்களே சனியோட நட்சத்திரக்காரர்கள். அந்த நட்சத்திரத்தின் மேலேயே சனி வரும்போது நீங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு உங்களை பழி தீர்த்துட்டு போயிடுவார். அதனால் ரொம்ப 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 பத்திரமாக இந்த மாதிரி சனிக்காரகங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு கண்டிப்பாக பெண்ணாசையை காட்டுவார். சனி பூரட்டாதியில் இருக்கும்போது அதுதான் அவரோட வேலை. இப்போ உங்களுக்கு அந்த பெண்ணாசையை காட்டி அதில் தவறு செஞ்சவங்களையெல்லாம் உத்திரட்டாதி மேலே வரும்போது அந்த தவறுக்கான தண்டனைகளை கொடுத்துட்டு தான் போவார். நீங்கள் நம்ம என்ன செஞ்சிட்டோம், யாரை ஏமாற்றணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியாது. ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்களை கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்ற பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால தான் சனி அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் இந்த தவறுகளை செய்யாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப பத்திரமா இருங்க. இன்னும் 45 நாட்களில் உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி வந்துடுவார். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.